Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அது பெண்களுக்கு ரொம்பவும் தேவையான ஒரு ரெசிபி. ஏன்னா நம்முடைய எலும்புகள் வலுப்பெறுவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதை காட்டிலும் டேஸ்டியாகவும் இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட் வெறும் டேஸ்டியாக மட்டும் இருக்கக்கூடாது, ஹெல்த்தியானதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கழுவி கொண்டு வந்துக்கலாம். இது நல்லா அலசின பிறகு தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ட்ரை பேனில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நல்லா நம்ம கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைச்சிடாதீங்க, அப்போ நமக்கு புட்டு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்வீட் தான் சேர்க்க போகிறோம். ஆனாலும் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். உடனே ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சா நமக்கு பிடிக்க வரும், அப்படியே ப்ரெஸ் பண்ணால் உதிரும். அந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் நம்ம ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா ஒரு வெள்ளை காட்டன் கிளாத்தில் கூட இதை ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அரைச்ச பவுடரில் பாதி தான் நான் இன்றைக்கி புட்டு செய்கிறேன். அடுத்த பாதியில் அதில் லட்டாக பிடிக்க போகிறேன். இது அடுத்த ரெசிபியாக நான் லோட் பண்ணுறேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷமாக வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தாளிக்கிறதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இதில் பாதி நான் பொடியாக கட் பண்ணிட்டேன், பாதி முழுசாக அப்படியே வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ தேவையான நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எது அவைலபிளோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸையும் நம்ம கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே நம்ம உளுந்தை அப்படியே நம்ம வேக வச்சு கொடுத்தாலோ இல்லை அதில் உளுந்து களி அது போலாம் செஞ்சு கொடுத்தா சில பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. நம்மளோட பெண் பிள்ளைகளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக எலும்புகள் வலுப்பெறத்துக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக ரெசிபியாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.